ஆமா, நான் எங்க வந்திருக்கேன்? ஐயோ, என் கார் முட்டிருச்சா? என்னது இது? ஜாம்பிஸா இருக்குது. ஐயோ, ஓடுறா ஓடுறா. இல்ல என்ன எடுக்கிறது? நம்ம டச் எடுத்துப்போம். ஸோ டச்சு. ஐயோ, என்ன நடந்தாலே. ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோல பேச முடியல. என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போறேன்னா இன்டு தி டெத் தான். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன், ஐ வில் பிளே ஹாரர் கேம் பிளே தான். ஸோ அதனாலேயே நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வந்து ஒரு ஹாரர் கேம் பிளே வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி இன்டு தி டெத் ஏற்றிருக்கேன். ஸோ இன்டு தி டெத் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ப்ளே ஸ்டோரில். நான் வேணும்னா சொல்லுங்கள், இன்டு த டெத் 2 கூட நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இன்டு த டெத் 1 போடுறேன். ஸோ இந்த கேம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, மெட்டா ஏஐ கிட்ட இருந்தாங்க கண்டுபிடிச்சேன். ஸோ சரி, இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல, இந்த க்ரீன் டப்பாலாம் தெரில, எதுக்கும் ட்ராப்புன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, சரி போக மாட்டிக்கக்கூடாது கைஸ். நம்ம இந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கவே கூடாது. மாட்டிக்கணும்னா அவ்வளோதான், பிச்சு எடுத்துரும் நம்மளையும் ஜாம்பி ஆக்கிரும். இன்டு த டெத் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா விளையாடுங்க. நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இன்டு த டெத் வந்து யாரெல்லாம் வீடியோவாக போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஐயோ மாட்டிக்கினே, கரெக்டாக 742 மீட்டரில் வந்து இருக்கிறேன். ஸோ 742 மீட்டர்ஸ்னால் வந்து அதாவது நம்ம எடுத்துருக்கிற ஸ்கோர். சரி, நெக்ஸ்ட்டு வேற கேம். டேப் திஸ் ஏரியா டு ஃபயரா? சரி, என்ன ஏரியான்னு தெரில. ஒருவேளை கன் ஏதாச்சும் தருமோ? நான் இங்கே தொட்டு பார்க்குறேன். சாம்பியா கடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கேம் பிளே வீடியோவை வந்து 5 மினிட்ஸ் கேம் பிளே வீடியோ தான். ஏன்டா இந்த வீடியோ 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காரணம் இருக்கு. ஸோ அதோட கைஸ், இன்னைக்கு வந்து 3 பேரோட கொலாபரேஷன் பண்ண போகிறோம். எந்த வீடியோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது சோலார் ஸ்மாஷ் தான் கைஸ் எழுத போகிறோம். என்னது சோலார் ஸ்மாஷா? ஆமாம் கைஸ், சோலார் ஸ்மாஷ் தான் நம்ம இன்னைக்கு 3 பேரோட ஆட போகிறோம். ஸோ இப்போது கூட இன்றைக்கே 2 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கைஸ். ஸோ அதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் வந்து இன்னைக்கு தான் அந்த 3 பேரும் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. எனக்கும் இன்னைக்கு தான் வந்து லீவு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹாரர் கேம் பிளேஸ் அண்ட் நார்மல் கேம் பிளேஸ்லாம் வந்து மறக்காமல் டெய்லி வரும். ஸோ ஏன்டா சோலார் ஸ்மாஷ் போட்டு அடுத்த 2 நாளைக்கு வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் என் தம்பிக்கு பர்த்டே, அதனால தான் வந்து நான் வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம். ஸோ அதுக்குன்னு 2 நாளோட பர்த்டே, அதோட வந்து டியூஷன் வர போக வேண்டியதாக இருக்குது ஹிந்திக்குன்ட்டு. அதனால தான் வந்து வீடியோ போட முடியல கண்டினியூஸாக. இல்லைனா வீடியோ வந்திருக்கோம். அடி சாமி, 1.156 மீட்டர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஃபேஸ் ரிவீல் வேணுமா வேணாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படியும் ஃபேஸ் ரிவீல் போட மாட்டேன். ஃபேஸ் ரிவீல் வேணும்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த அடுத்த வீடியோ வரும், அதாவது அடுத்த வீடியோனா நாளைக்கு வீடியோ வரும். ஸோ 10 லைக்ஸ் டார்கெட். நாளைக்கு இல்லை, ஒரு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோக்கு மட்டும் இந்த மாதம் முடிகிறக்குள்ள ஒரு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு கிவ்அவே இருக்குது. கிவ்அவேயா? ஆமாம் கைஸ், நீங்கள் தான் கிராணி கேம் பிளே வீடியோலேயே சொன்னேன் கிவ்அவே இருக்குன்ட்டு. ஆனால் யாருமே வந்து என்ன அதுக்கு எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தரல. அதனால் நம்மளால் முடியல. 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வந்து நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வேணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிவ்அவே இருக்குது. என்னடா அது கிவ்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அதை விடுங்க. வாய்ஸ் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னடா முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். எப்படியோ
வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்டு இருக்கு கைஸ். நேற்று ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்டா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்த பார்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு பாய் 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 பாய்.